यताप्ते स्थरङ्गा लयं यान्ति तुङ्गा तथैवापतः सन्नितौ शेवतां मे इति वोर्मि पङ्क्तिर्नृणां तर्शयन्तं सता भावये हृत्सरोजे कुहं तम्. நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சில நேரம் அது அமைதியா இருக்கும். சில நேரம் பெரிய அலைகள் மாதிரி கலக்கம் வரும். அதனால தான் பலர் சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி. ஆனா அந்த கடலை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? பயம், குழப்பம், இத கடக்க முடியுமான்னு சந்தேகம். அதே உணர்வைதான் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். ஒரு காலத்தில் அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் மயூரகிரி என்ற அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் விலங்குகளுக்கு இடையே ஒரு விசித்திரமான பயம் நிலவி வந்தது. காட்டிற்கு நடுவே இருந்த குமரக்கடல் என்ற ஏரிதான் அந்த பயத்திற்கு காரணம். அந்த ஏரி எப்போதும் அமைதியாக இருக்காது. திடீரென்று மலை முகட்டில் காற்று மோதும் போது ஏரியில் ஆளுயர அலைகள் எழும்பும். அந்த அலைகள் கரையில் இருப்பவற்றை இழுத்துச் செல்லும் வலிமை கொண்டவை. அதனால் விலங்குகள் தாகத்திற்கு நீர் குடிக்க கூட அஞ்சி நடுங்கின. அந்த காட்டில் வஜ்ரன் என்ற ஒரு பலசாலியான சிங்கம் இருந்தது. காட்டின் ராஜாவாக இருந்தாலும் அவனுக்குள்ளும் ஒரு தீராத கவலை இருந்தது. வயது முதிர்வும் எப்போது தன் அதிகாரம் பறிபோகுமோ என்ற அச்சமும் அவனை வாட்டியது. அவனுக்கு போட்டியாக காலன் என்ற ஒரு முரட்டு சிறுத்தை காத்து கொண்டிருந்தது. வஜ்ரனின் மனம் எப்போதும் ஒரு கொந்தளிப்பான கடலை போலவே இருந்தது. ஒரு நாள் மாலை வேளை வானம் இரத்தச் சிவப்பாக மாறியிருந்தது. வஜ்ரன் ஏரிக்கரைக்கு வந்தான். அங்கே மேதா என்ற வயதான ஒரு ஆமை மெதுவாக நீரை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. நில் மேதா, இப்போது உள்ளே செல்லாதே. அலைகள் உயரமாக எழும்பிக் கொண்டிருக்கின்றன. உன் ஓட்டை உடைத்துவிடும் அளவுக்கு அவை கொடூரமானதை என்று கர்ஜித்தான் வஜ்ரன். மேதா மெல்ல தலையை நீட்டி சிரித்தது. அரசே, அலைகள் உயரமாக தெரிவதாலேயே அவை பலமானவை என்று அர்த்தமல்ல. இந்த அலைகளின் ரகசியத்தை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டது. வஜ்ரன் குழப்பத்துடன் பார்த்தான். மேதா தொடர்ந்தது. யதாப்தேஸ்தி தரங்கா லயம் யாந்தி துங்கா, அதாவது அலைகள் எவ்வளவு உயரமாக எழும்பினாலும் அவை எழுமிடமும் அடங்கும் இடமும் ஒன்றுதான். இந்த ஏரியின் ஆழத்தில் அலைகளே இல்லை. மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்குத்தான் அது பயங்கரம். நீங்கள் உங்கள் அதிகாரத்தையும் முதுமையையும் ஒரு அலை போல பார்க்கிறீர்கள். அதனால்தான் பயப்படுகிறீர்கள். சரியாக அந்த நேரத்தில் சிறுத்தை காலன் தன் கூட்டத்துடன் வஜ்ரனை தாக்க தயாராக வந்தது. ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக எழும்பும் ஏரி அலைகள், மறுபக்கம் தன்னை வீழ்த்த துடிக்கும் எதிரிகள். வஜ்ரனின் இதயம் படபடத்தது. அவனது கவலைகள் அலைகளாக மாறி அவனை மூழ்கடிக்க பார்த்தன. மேதா அமைதியாகச் சொன்னது, கண்களை மூடி அந்த மலை உச்சியில் இருக்கும் அந்த ஒற்றை மயிலை பாருங்கள். அதுதான் உங்கள் சரணாலயம். மலை உச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மயில் அமர்ந்திருந்தது. அதன் தோகையில் இருக்கும் கண்கள் உலகையே கவனிப்பது போல தெரிந்தன. அது முருகப்பெருமானின் வாகனம். வஜ்ரன் கண்களை மூடினான். தன் மனதில் எழுந்த பயம், கோபம், அதிகாரம் என்ற அலைகளை அந்த மயிலின் காலடியில் சமர்ப்பித்தான். அதிசயமாக அவன் மனதிற்குள் ஒரு அமைதி நிலவியது. இந்த அலைகள் என்னை தீண்டாடு, ஏனென்றால் நான் அலைகளோடு போராடவில்லை, கடலோடு, அதாவது இறைவனோடு கலந்துவிட்டேன் என்று உணர்ந்தான். திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான அலை எழுந்து கரைக்கு வந்தது. காலனும் அவனது கூட்டமும் பயந்து பின்வாங்கினர். ஆனால் வஜ்ரன் அசையாமல் நின்றான். அந்த அலை அவன் கால்களை தொட்டது. மடிந்தபோது அது அவனது பயத்தையும் அழுக்கையும் அடித்துச் சென்றதே தவிர அவனை சாய்க்கவில்லை. சிறிது நேரத்தில் காற்று நின்றது. அலைகள் அனைத்தும் ஏரியின் பரப்பிற்குள் மெல்ல அடங்கி போயின. ஏரி இப்போது ஒரு கண்ணாடி போல தெளிவாக இருந்தது. அதில் அந்த மலை உச்சியில் இருந்த மயில் பிம்பமாக தெரிந்தது. தீர்வு. வஜ்ரன் புரிந்து கொண்டான். நம் வாழ்வில் வரும் கஷ்டங்கள், நோய்கள், எதிர்ப்புகள் யாவும் துங்க அலைகள் போன்றவை. அவை நம்மை நோக்கி வரும்போது மலையளவு உயரமாக தெரியும். ஆனால் இறைவனின் சந்நிதியில் நம் மனதை நிலைநிறுத்தினால் அந்த அலைகள் வந்த தடம் தெரியாமல் அவரிடமே லயமாகிவிடும்.
எதிரியான காலன் வஜ்ரனின் அந்த அமைதியைக் கண்டு அஞ்சி ஓடிவிட்டான். ஏனெனில் அலைகளுக்கு அஞ்சாதவனை எவராலும் வெல்ல முடியாது. துன்பங்கள் நம்மை தாக்க வருபவை அல்ல, நம்மிடம் உள்ள ஆணவத்தையும் பயத்தையும் அடித்துச் செல்ல வருபவை என்ற பேருண்மையை தெரிந்து கொண்ட வஜ்ரன் அன்று முதல் அந்த ஏரிக்கரையில் அமைதியாக வாழத் தொடங்கினான். நண்பர்களே, சுப்பிரமணிய புஜங்கம்ல இன்னும் 30க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதில் இன்று நாம பார்த்தது ஒரு ஸ்லோகம் மட்டும்தான். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த அருளான விஷயம் உங்க மனசுக்கு டச் ஆனுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். यताप्ते स्थरङ्गा लयं यान्ति तुङ्गा तथैवापतः सन्नितौ शेवतां मे इति वोर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सता भावये हृत्सरोजे